சிவபெருமான் அருளிச் செய்த சிவாகமங்களில் திருநீறு கற்பம், அனுகற்பம், உபகற்பம் என 3 வகைப்படும். அதில் கற்பம் என்றால் கன்றை உடைய பசுவின் சாணத்தை கீழே விழுவதற்கு முன்னே தாமிர இலையை வைத்து பிடித்து அதற்குரிய மந்திரங்களை கூறிக்கொண்டே பஞ்சகவ்யம் விட்டு பிசைந்து உருண்டைகளாக்கி உலர்த்தி அதற்குரிய வேள்வி தீயில் எரித்து எடுப்பது கற்பம் ஆகும். அனுகற்பம் என்ற காட்டில் உலர்ந்த பசுவின் சாணத்தை கொணர்ந்து கோநீர் விட்டு பிசைந்து உருண்டைகளாக்கி மந்திரங்களை கூறிக்கொண்டே வேள்வி தீயில் எரித்து எடுப்பது அனுகற்பம் ஆகும். உபகற்பம் என்றால் காட்டு தீயில் வெந்த நீரும் பசுந்தொழுவத்தில் வெந்த நீரும் வேள்வியில் வெந்த நீரும் எடுத்து கோநீர் விட்டு பிசைந்து உருண்டைகளாக்கி உலர்த்தி உபகற்பம் ஆகும். இதுபடி இல்லாதது அகற்பம் ஆகும். அகற்ப நீற்றினை நாம் அணியக்கூடாது. 3 படி எடுத்த திருநீற்றை அகம்பூரம் தூய்மையடைய சிவபெருமான் திருமுன்னும் குருவின் முன்னும் வழியிலும் தூய்மை இல்லாத இடத்திலும் அணியக்கூடாது. இத்திருநீற்றை உத்துள்ளமாகவும் திருபுண்டரக வடிவிலும் அர்த்தசந்திர வடிவிலும் வட்ட வடிவிலும் தீப வடிவிலும் அணிவார்கள். இம்முறை நாமும் திருநீர் அணிந்து சிவபெருமான் திருவடியை அடைவோமாக. உளுநீர் பூசிய முனிவர்கள் மலரடிகள் போற்றி.